முருகப்பெருமானின் பெருமையை சாற்றுவதாக அமைந்தது அரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேள்மயில் வகுப்பு உள்ளிட்டவையாகும். பல்வேறு சிறப்புகளையும் முருகனுடைய பெருமையையும் பேசுவதாக அமைந்தது இந்த நூல்கள். கந்தர் அலங்காரம் முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற நூலாகும். நாம் செய்கின்ற அலங்காரங்கள் காலையிலே செய்தால் மாலையிலே நம்முடைய செய்த அலங்காரங்கள் எல்லாம் வாடிவிடும், நாம் அணிந்த ஆடைகளும் கசங்கிவிடும். ஆனால் முருகப்பெருமானுக்கு என்றும் அழியாத அலங்கு இருக்க வேண்டும் என்று, அலங்காரமாக இருக்க வேண்டும் என்றும் அரிநாத பெருமான் சிந்தித்தார். பூமாலையாக இருந்தால் மாலையிலே வாடிவிடும். ஆகவே பாமாலையாக தமிழ் கூறும் பக்தி மாலையாக இருந்தால் அது என்றும் வாடாது இருக்கும் என்று சிந்தித்த அரிநாத பெருமான் பாடி அருளியதாக இருப்பது கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரமானது 100 பாடல்களை கொண்டது. அதிலே முருகர் கந்தர் அலங்கார அமைப்பை பற்றிய ஒரு அழகான செய்தி. முருகப்பெருமானை பாதாதி கேசமாக அவனது அங்க திரில் எளிகளையெல்லாம் சேவற்கொடி, மயில் ஊர்தி, வேற்படை, இச்சாசக்தியாகிய வள்ளி, கிரியாசக்தியாகிய தெய்வயானை, சக்தியது பெருமையையும் அலங்காரத்தையும் பாடுவோர் பெரும் பயன், அடியார் வருவயன், உலகம் பெரும் பயன் என விரித்து செல்வதை காணலாம். திருப்புகழ் பாடியதை தொடர்ந்து பாடல்கள் பாட பாட்டினுடைய அமைப்பு அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே திருப்புகழுக்கு அடுத்து கந்தர் அலங்காரத்தை பாடுகின்ற வழக்கமானது நெடுங்காலமாக இருக்கின்றது. முருக வணக்க தலங்களில் இவை சிறப்பாக அனைத்து நாட்களிலும் பாடப்பயின்று வருவது நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆறுமுகப் பெருமானால் அருணகிரிநாதர் ஆட்கொள்ளப்பட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாகும். திரு உபதேசம் பெற்றது அருள், அனுபவங்கள் பெற்றது கந்தர் அலங்காரம் உட்கடை எனலாம். முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம், பிரமனுக்கு உபதேசம் என்ற வரிசையில் அகத்தியருக்கு அடுத்து அரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் தமிழிலே அருள் பாலித்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. இசையையும் ஞானத்தின் வாயிலாக மோனத்தினையும் பெற்றார் எனலாம். ஒளியில் விளைந்த உயர்நான போதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறுந்தணியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்பது அந்த பாடல், அலங்கார பாடல். ஞானமலை உச்சியின்கண் விளைந்த சதானந்த சச்சிதானந்த பேரானந்தத்தேனை வெட்ட வழியில் தன்னந்தனியான நிலையை தெளிவாக உணரும் வண்ணம் ஆறுமுகன் உபதேசித்தமை இப்பாடலால் பெறப்படுகின்றது. 1 முதல் 7 பாடல்கள் முருகப்பெருமானின் அரிய பெருமையை, அரிய திரள், அளப்பெரும் கருணையின் வியாபகத்தை இரத்தின சுருக்கமாக அரிநாத பெருமான் இந்த கந்தர் அலங்காரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். திருந்தப்புவனும் பாடலில் தொடங்கி அன்னை திருமலைப்பாலின் பெருமை மகிமை சாற்றுமாறும் சரவணப் பொய்கையை நறுமண பூந்தொட்டில் ஆறும் கார்த்திகை பெண்களை சுட்டி கடலள மலைகள் அழ சூரர்குலம் அழ பார்த்து விம்மியலும் குழந்தையாக ஓமித்தையுடன் குறிஞ்சிக்கிழவன் என்ற ஒரு புதிர் முதிர்வையும் அல்லவா போட்டு விடுகின்றார் அரிநாத பெருமான். முருகப்பெருமானது திருவருளை கிண்கிணி ஓசையானது அறக்கர்களையும் அட்டதிக்குகளையும் 8 மலைகளையும் இமயத்தையும் பூதளத்தையும் அதிர வைத்ததாக இப்பாடலில் நாம் வியந்து நின்றல் காணலாம். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் என்பது 3வது பாடல். இந்த பாடல் முருகப்பெருமானை வைதாரையும் பாட வைக்கின்ற தன்மையுடையது என்பதை நாம் அறிய முடிகின்றது. முருக பக்தனுடைய உயிர்க்கும் உடற்கும் ஊட்டமுறும் தருவதாக 4வது பாடல் நாம் பார்க்கின்றோம். நமக்கு வருகின்ற துன்பங்கள் யாவையும் நீக்குகின்ற பெருமானாக இருக்கின்றார் என்பது ஒரு அற்புதமான பாடல். நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாள் என் செய்யும் என்று சொல்லுகின்றார். ஆகவே துன்பம் வருகின்றவர்கள் நாம் யாரையும் சென்று வணங்க வேண்டியதில்லை. முருகப்பெருமானை நின்று தொழுதாலே நமக்கு வருகின்ற எல்லா வினைகளும் நீங்கும் என்பது அரிநாத பெருமான் அறுதியிட்டு காட்டியிருக்கின்றார். இவை யாவும்
பெருமானுடைய சிறப்பாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதுபோல முருகப்பெருமானுக்கு நம்முடைய சிறப்பு சொல்லுகின்ற பொழுது விழிக்கும் ஒளிக்கும் பழிக்கும் நமக்கெல்லாம் நல்வழிக்காக துணை இருப்பவன் முருகப்பெருமான் என்பதை நமக்கு மற்றொரு பாடலிலே சொல்கின்ற விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே என்று சொல்லுகின்றார். நமக்கு வடிவேலும் மயிலும் முருகப்பெருமானுடைய பன்னிருதோளும் நமக்கு துணை இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானை சென்று கண்டு தொழுது அவனுடைய இந்த கந்தர் அலங்காரத்தை பாடி மேன்மை வருவோமாக. திருச்சிற்றம்பலம்.